ஒரு தனித்து விடப்பட்ட ஐலாண்ட்ல ஆர்மி ஆளுங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த ஒரு ஐலாண்ட்ல ஒரு வைரஸ் பிரேக் அவுட் நடக்குது. வைரஸ் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னாலே டெஃபினட்டா அது ஜாம்பி வைரஸா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த ஆர்மி கேம்ப்ல பயங்கர ஒரு சோம்பேறி நாயா சுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி கேம்ப்ல இருக்கிற மற்ற பசங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஒரு கதை. கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் மிலிட்ரி கேம்ப்ல ஒரு பையன் நைட் டைம்ல இயற்கை அழைப்புன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி இருந்திருப்பானா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது சடனா அங்க எதையோ பார்த்து பயப்படுறான். பயத்துல அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னடான்னு பார்த்தா அது ஒரு ஜாம்பியா இருக்கும். அப்படியே வந்து அவனை கடிக்குது. இப்போ அப்படியே காலங்காத்தால ஒரு மிலிட்ரி கேம்பை காட்டுறாங்க. சிங்கப்பூர்ல ஒரு சர்டன் ஏஜ் வந்துட்டாலே வேற வழி இல்ல, இருக்கிற ஆண் மகன் எல்லாருமே மிலிட்ரி கேம்புக்கு போயாகணும். அந்த மாதிரி மிலிட்ரி ட்ரைனிங்காக ஒரு செட் ஆஃப் ஆளுங்க இந்த தடவை வந்திருக்காங்க போல. ஆனா கேம்ப் எந்த லட்சணத்துல இருக்குன்னா கொடியேற்றருக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க. அந்த கேம்ப்ல இவங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்காக சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு மட்டும்தான் அந்த கொடிக்கு அப்படியே சல்யூட் வச்சுட்டு இருப்பாரா. சுத்தி இருக்கிற ஒரு பையனும் சுத்தமா சீண்ட கூட இல்ல. நேஷனல் நேத்தம் ஓடுது, கொடியேத்துறானுங்க, ஹூ கேர்ஸ்னு இருப்பானுங்க. அது ரொம்ப முக்கியமா அங்க ஒருத்தர் பேப நின்னுகிட்டே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான்ல. சோ அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பக்கத்தில் நிக்கிறவன் அவனோட ஃப்ரெண்டு. ஒன்ஸ் கொடியேற்றி முடிச்சோன்னுமே அந்த சீனியர் ஆபீசர் ஹீரோ கிட்ட வந்துட்டு கேமு கேக்குதாடா கேம்னு சொல்லி மொபைலை புடுங்கி வச்சுக்கிறாரு. உங்க ஆயாவுக்கே உடம்பு சரியில்லாம போயிருந்தாலும் கொடியேற்றும் போது கொடிக்கு தாண்டா மரியாதை கொடுக்கணும், என்னடா பிஹேவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோ பிடிச்சி திட்டுறானா. காத்துல ஆடுற சாதாரண துணிக்கு ஏன் இவ்வளவு அக்கப்போரு போடுற, அதுவும் இல்லாம ப்ரோ முதல்ல கொஞ்சம் போன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் கேட்க ப்ரோன்னு வேற கூப்பிடுறியா, முதல்ல ரைஃபிள் எடுத்து ஒழுங்கா ஷோல்டர்ல மாட்டுடா, உனக்கு நான் டிசிப்ளின் என்னன்னு சொல்லித்தரங்கிற மாதிரி கடுசா திட்டி விட்டுறானா. ஆனா அதுக்கப்புறமே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் போயிட்டு ஆஃபீஸர் கிட்ட இருந்து தன்னோட போனை வாங்கலாம் அப்படின்னு போயிருந்திருப்பான். ஸோ அதுக்காக சும்மா அப்படியே பேச்சு இழுத்துட்டு இருக்கும்போது அந்த சீனியர் ஆஃபீஸர் கழுத்துல ஏதோ ஒரு காயின் மாதிரி ஒரு டேக் ஒன்று போட்டிருந்திருப்பான். ஸோ அதுதான் ஒவ்வொரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கும் ஒரு ஐடி கார்டு மாதிரி. எங்கேயாவது வாரில் இது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஸோ இது இவங்க பாடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒரு ஐடி டேக் தான் யூஸ் ஆகும். ஆனால் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அதை தொலைச்சிட்டானுங்க அப்படிங்கிறங்காட்டியே திரிகிட்டு இருப்பாங்களா. இருந்தாலும் ஹீரோ நியாயமாக கேட்பான், என் தலை சிங்கப்பூருங்கிறதே ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு தான், அப்படியே பெருசாக போர் வந்தாலும் ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பு போதும் இல்லை, எதுக்கு தேவையில்லாம ஒவ்வொரு ஆளுங்களையும் அனுப்பி எங்களெல்லாம் சாவடிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி நியாயமான கேள்வி கேட்பானா. அப்படியே பேசிக்கிட்டே நைஸா ஹீரோ மொபைலை லவ் டீர்லான்னு பார்த்தா இல்ல, அவன் பிடிச்சிடறான். போன் எடுக்க வரையாடா பாடி சொல்றான்னு ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. புள்ள படுக்க சொல்லியிருந்திருப்பான். ஹீரோவால ஒன்னு கூட எடுக்க முடிஞ்சிருக்காது. அண்ட் அப்பா அந்த இடத்துக்கு அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறான்ல அவனோட அப்பா வருவான். ஸோ அவன் இந்த இடத்துல ஒரு ஜென்ரல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த கேம்புங்கிறது அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இருந்தாலும் பசங்களை பார்த்துக்கிற பொறுப்புங்கிறது அந்த ஜென்ரல் அவனோட பையனான இந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கான். கேம்ப்ல நிறைய பேர் வந்து ட்ரைனிங்காக இந்த ஐலாண்ட்ல சுத்தி வர்றது ஓடி வர்றது நிறைய ட்ரில்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதுல வந்து சில பேர் கை காலை உடைச்சிருக்கானுங்க, நிறைய பேருக்கு தலைவலி வயிறு வலி டயரி எல்லாம் போகுதாமா. பசங்களை ப்ராப்பரா பாத்துக்கிறியா என்னங்கிற மாதிரியே பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு கூடவே யாருக்கும் தெரியாம இதை ஒரு சீக்ரெட் கேம்பா நடத்துறோம் அப்படின்னு பார்த்தா இங்க கேம்புக்கு வந்திருக்காங்கிற விஷயத்த டிக்டாக்ல வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறானுங்க. நீ என்னதான் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ போய் ப்ராப்பரா அவனுங்கிட்ட மொபைல் எல்லாம் புடுங்கி வைங்கிற மாதிரி திட்டி விட்டுக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்ல ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அங்கிருந்து வந்துருவாங்க. அப்போ ஹீரோ எல்லாம் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பானுங்க. கேம்ப்ல வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு இல்லாத போருக்கு தயாராக சொல்றானுங்க பைத்தியாரானுங்க. ஆர்மி எக்ஸாமை பாஸ் பண்ண வேண்டியது வந்து இங்க ஆர்மியில உட்காந்துக்கிட்டு சிஸ்டமா ஃபாலோ பண்றங்கிற பேர்ல அவன் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த நாய்ங்கெல்லாம் ஊருக்குள்ள வந்து கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி 4-5 கம்பெனில வேலைக்காக ஏறி இறங்கினாதான் இவங்களுக்குலாம் நம்ம கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. ஸோ இப்போதைக்கு இவனுங்க 2 பேரும் இங்க இருக்கிற மெடிக்கல் சென்டருக்கு தான் போகலான்னு இருக்கிறானுங்க. கை கால் வலிக்குதுன்னு சும்மா கப்சா அடிச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். தேவையில்லாம இவனுங்க சொல்லலாம் எதுக்கு நம்ம செய்யணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வருவானுங்களா. இருப்பினும் மெடிக்கல் சென்டர் போகும்போது எதுக்கு தேவையில்லாம கண்ணால் எடுத்துட்டு போயிட்டுன்னு அது அப்படியே அம்போன்னு புல்லுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவசரமா மெடிக்கல் கேம்புக்கு போனா அந்த இடத்துல இவனுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. கை கால்லாம் உடச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. அருமாடாடே நம்மள மாதிரியே நடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்களா இல்ல உண்மையாலே ஏதாவது ஆயுதா உட்காந்துருக்கானுங்களான்னு தெரியாம இந்த கியூல நமக்கு ஒரு அட்மிஷனை போடுவோம் அப்படின்ட்டு அங்க ரிசப்ஷன்ல 2 ஆபீசர்ஸுக்கு வந்துருப்பானுங்க. அவனுங்க கிட்ட போய் பேசும்போது அவனுங்க 2 பேரும் ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டு பையனையும் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது லைக் இந்த மாதிரி பார்க்க நல்லா தான் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்லாம் கேட்டா இல்லத்தர காலையில இருந்தே வயிறே சரியில்லை, ஒரே டயரியாவா இருக்குது. அப்போ என் நண்பனுக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்குதுன்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே உம்முன்னு அப்படியே டிப்ரெஸ்டா இருக்கிற மாதிரிலாம் டிராமா போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. ஆனா அந்த லேடி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாரும் ஒரே தெருவை சேர்ந்தவங்க போல ஹீரோவை தெரிஞ்சிருந்திருக்கு. ஹே குட்டி பையா நீயுமே இந்த மாதிரி கேம்ப் வந்திருக்கேன்னு சொல்லி அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு ஈவன் என்னோட பிள்ளையுமே நான் கேம்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்டியோட புள்ள ஒருத்தி வருவா, அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியில தான் அந்த ஆன்டி வேலை பார்க்குறாங்க போல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கட்டும்னு சொல்லி தான் தன்னோட பொண்ணையுமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க.
இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படா டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் சிலது அங்க கொண்டு வந்து வைப்பா. கையோட பூச்சியெல்லாம் கடிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி வச்சிருந்திருப்பால. அதை எடுத்துட்டு வந்த ஹீரோ தான் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டு, மாமி இப்ப இந்த ஒரு க்ரீமை மட்டும் நீ என் கண்ணில் தேய்ச்சிட்டேன் அப்படின்னா என் கண்ணு சும்மா தகன்னு எரியும். அப்படி அவ்வளவு சிகப்பா ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இன்னைக்கு சிக் லீவ் கொடுப்பானுங்க. நம்ம தேவையில்லாம உனக்கிட்ட ட்ரைனிங்கிற பேர்ல உதவாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டே போய் உட்காந்துருந்தா கண்ணெல்லாம் தண்டிக்கு வீங்கி இருந்திருக்கும். டாக்டருக்கு அது எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. ஏதாவது அலர்ஜி ஆகியது இருக்குமோ? கண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னா இவனுக்கு ஏதாவது அலர்ஜி டேப்லெட்டை கொடுத்து ரெஸ்ட் எடுக்கதான் வைக்கணுங்கிற மாதிரி ஹீரோக்கு சிக் லீவ் கொடுத்துட்றாங்க. ஆனா அப்ப திடீர்னு ஒரு சோல்ஜர் உள்ள வந்துட்டு தலை ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்றானா. என்னடா டாக்டரும் வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பையன் ஜாம்பி கிட்ட மாட்டிருந்திருப்பான்ல. ஸோ அந்த பையனோட பாடியை தான் கொண்டு வந்து போட்டிருந்திருக்காங்களா. நாடி துடிப்புலாம் இன்னும் இருக்குதான் செய்தாமா. இருந்தாலும் பையன் மூச்சுட மாட்டேங்கிறான். ஆகையால் அந்த டாக்டர் மெடிக்கல் டீம்ல இருக்கிற இன்னொரு பையன்கிட்ட சிபிஆர் பண்ண சொல்லும் போது அவனும் நெஞ்செல்லாம் அமுக்குறான், வாயோட வாயா மூச்செல்லாம் கொடுக்குறான். ஆனா சடனா படுத்துட்டு இருந்த பையன் அப்படியே புளுக்குன்னு கண் முழிச்சு அப்படியே அவனை பிடிச்சி கழுத்தை கடிக்க ஆரம்பிக்க, ஐயோ பைத்தியாண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் முதல்ல பயந்து போயிடுறானுங்க. அவனுங்க வந்து ஜாம்பி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரியலைஸ் பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஜாம்பியா எந்திரிச்சு போட்டு இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல கடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கதான் நிப்பாங்க. ஆனா என்னடா மாமே இங்க நடக்குதுன்னு ஒரு மாதிரியான குழப்பத்திலேயே அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது சடனா அவங்க கிட்டயுமே ஒரு ஆபீசர் ஜாம்பியா எந்திரிச்சு நிக்கிறானா. ஹீரோவை தான் கடிக்கிற மாதிரி வருவான். முகத்துல அவ்வளோ பயம் இருந்திருந்தாலுமே ஸ்டில் ஹீரோ பையன் எங்கேயுமே நகராம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஜாம்பி ஹீரோவை கடிக்காம பக்கத்துல இருக்கிற அவன் ஃப்ரெண்டு பையனை கடிக்கிறதுக்காக போயிருமா. நண்பனை காப்பாத்தலாம் அப்படின்னு ஹீரோ முயற்சி பண்ண வரும்போது சடனா ஒரு ஜாம்பி வந்து ஹீரோ மேல விழுந்துரும். கீழே விழுந்ததுல அவனோட கண்ணாடியை தொலைக்க அந்த கண்ணாடியை தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவுதான் இதுகிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஓரமா போய் ஒரு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறான். அதுவே டாக்டரோட ரூம்ல ஒரு ஆபீசரும் அப்புறம் நம்ம ஹீரோயினும் இருப்பாங்களா. ஸோ அந்த ஆபீசர் அந்த ஜாம்பிங்க கிட்ட இருந்த ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிற ஒரு லாக்கர்ல அவளை போய் பத்திரமா ஒளிஞ்சுக்க சொல்லிடுறான். அதுவே இங்க ஹீரோவுமே அந்த டேபிள் கடியில ஒளிஞ்சிருந்திருப்பான்ல. இருப்பினும் அந்த இடத்துல அவனோட நண்பனை காணும். இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல ஜாம்பியா மாறி கடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. ரைட், இங்க இருக்கிறதோட ஏதாவது ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறதா பெட்டர்னு சொல்லி ஏதாவது ரூம்குள்ள போகலான்னு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த சீனியர் ஆபீசர் இருப்பான்ல நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருந்தவன் அவனை ஒரு ஜாம்பி கடிக்கிற மாதிரி இருந்திருக்குமா. ஹீரோ நினைச்சிருந்தா அவனுக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அவனுக்கு உதவி பண்ணாம நேரா ஒரு ரூம்ல ஒளிய போக கரெக்டா அந்த சீனியர் ஆபீசர் எப்படியோ ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ ஒளிய போன அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். உள்ள வந்தோடனே ஏன்டா உதவி பண்ணலன்னு ஹீரோவோட சட்டையை பிடிச்சி கேட்கிறானா. இருந்தாலும் என்ன பிரயோஜனம், சரி எங்கேயாவது ஜாம்பிக்கு இது கடிச்சிருக்கான்னு ரெண்டு பேரும் மாறி அவங்களோட பாடி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இல்ல எதுவும் கடிச்ச மாதிரி தெரியல. ஆனா இவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த ரூமுக்குள்ளேயுமே ஒரு ஜாம்பி இருந்திருக்கும் போல. அவனுமே ஜாம்பியை உருமாறிட்டு கடிக்கிறதுக்காக ரெடி ஆகுவானா. ஹீரோலாம் பதட்டத்துல எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அந்த சீனியர் ஆபீசர் தான் சேரெல்லாம் வச்சு அவனை எப்படியோ கார்னர்ல அமுக்கி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவனை பிடிச்சு சேர்ல கட்டி வச்சு ஒரு டஸ்ட்பின் கூட எடுத்து அவன் மண்டையில கவுழ்த்து விட்டுறாங்க. கூட மேல மாட்டினோடனே அதுக்கு இருட்டி போயிரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அது கத்தாம அப்படியே அமைதியாயிருதா. அங்க இருக்கிற லேண்ட்லைனை யூஸ் பண்ணி உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடலான்னு இருந்தா லேண்ட்லைன் ஒர்க் ஆகல. சரி உங்ககிட்ட செல்போன் இருந்தா கொடுன்னு கேட்டா எங்கிட்ட எங்கேயா செல்போன் இருக்கு, அதான் நீ பிடிங்கி வச்சுக்கிட்டேன்னு கேட்டதுக்கு அந்த சீனியர் ஆபீசரும் சாரிப்பா எங்க அப்பா தான் பிடிங்கி வச்சுக்க சொன்னாரு, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்ல. ஓ உங்க ஒப்பம் சொன்னானா, நான் கூட நீ ஏதோ போனெல்லாம் திருடி கொண்டு போய் செகண்ட் ஹேண்ட்ல விற்க போறே அப்படின்னு பயந்துட்டேன்னு அப்பயும் ஜோக் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோ. அடுத்தது இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இது ஏதோ வித்தியாசமான ஒரு வைரஸா இருக்கும் போல. கண்டிப்பா மக்களை பைத்தியமாக்குற மாதிரியான ஒரு வைரஸா இருக்குங்கிற விஷயத்த அந்த சீனியர் ஆபீசர் சொல்றான். காப்பாத்துறதுக்காக ஆளுங்க வர வரைக்கும் இதே இடத்துல இருக்கலாங்கிறதான் பிளான். இருந்தாலும் ஹீரோ அவன் கையில வச்சிருக்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அங்க இருக்கிற ஜாம்பிங்களை நோக்கி அடிக்கும் போது அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துக்கு அந்த ஜாம்பிகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே அந்த டார்ச் லைட்டை பிடிச்சி அப்படியே வேகமா ஆட்டிட்டு இருப்பானா. அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து ஜன்னல் கிட்ட இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே வந்து நின்னுகிட்டு இருக்கேன். அந்த கேப்ல ஹீரோவும் அந்த சீனியர் ஆபீசரும் லாக்கர்ல அடைச்சு வச்சிருந்த ஹீரோயினை காப்பாத்திக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தது யாரான்னு பார்த்தா ஆக்சுவலி உள்ள ஒரு ஜாம்பி அவனுங்க கட்டி போட்டு வச்சிருந்தானுங்களே அதோட வாயில தான் லைட்டை திணிச்சு வச்சிருந்துருப்பானுங்க. வெளியில வந்தாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வெளியில இன்னும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கும். இருக்கிற எல்லாருமே ஜாம்பிஸா மாதிரி அங்கிட்ட எங்கிட்ட சுத்தி திரியிறானுங்க. அருமாடாடி அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம சேஃப்டிக்காக அங்க ஒரு வேன் ஒன்று இருக்கும், அதுல போய் ஏறி கொண்டுக்குவானுங்க. சரி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாமான்னு பார்த்தா கீ எதுவும் கிடைக்கல. ரேதர் ஹீரோ படங்கள்ல பார்த்த மாதிரி ஒயர்ஸோட கனெக்ஷன்ல அது மாறி கொடுத்து பாக்குறான். அப்பயுமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மேபி நம்ம ஹெட் குவார்டர்ஸ் போகலாமா அப்படின்னு
யோசிக்கிறாங்க. ஆனா வெளியில போனா கண்டிப்பா அந்த ஜாம்பிஸ் ஏதாவது ஒண்ணு இவங்கள பாத்துரும். சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அந்த வேனோட ஹாரனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். வேனோட ஹாரன் சத்தம் கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் வேகமா அந்த வேன் கிட்ட தான் வருது. அதை ஒரு அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு அவனுங்க 3 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்களா. இப்போதைக்கு அங்கே இருக்கிற கிரவுண்டில் தான் போய் உட்காந்து அப்படியே அந்த புல்லுங்களுக்கு மதியில் ஒழிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் ஒரு அப்போகலிப்ஸ் நடந்திருந்தமே ஸ்டில் தான் ஒரு சீனியர் ஆஃபீஸர் என் பேச்சை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஹீரோ சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அப்போ அந்த இடத்துல 2 ஜாம்பிஸ் கன்னை எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் பேட்ரோல் பண்ணுறத அவன் கவனிக்கிறான். ஏன்னா இந்த 2 ஜாம்பிஸ் தான் ஹியூமன்ஸாக இருக்கும் போதும் இந்த இடத்துல வந்து பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. கன் எடுத்து அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. எப்படி ஜாம்பி ஆறுனதுக்கப்புறம் இதையே பண்ணுறானுங்க. ஒருவேளை மசில் மெமரியாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நம்ம ஹீரோ நகர்ந்து வர ட்ரை பண்ண இது மேலேயோ கை வச்சுட்டான் போல சத்தம் கேட்டுரும். உடனே அந்த 2 ஜாம்பிஸும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்து வரைக்கும் வந்துடுது. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கன் ஒன்று வச்சுட்டு போயிருப்பானுங்களே அது மேலேயே கரெக்டாக ஏறி நின்றுக்கிட்டு இருக்க. ஸோ இந்த ஒரு கன்னு பயங்கர உதவியா இருக்குமேனு சொல்லிட்டு ஹீரோ அந்த கன்னை பிடிச்சி உருவானா அந்த கன்னை இழுத்ததுல அந்த ஜாம்பி கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த ஜாம்பி அந்த சீனியர் ஆஃபீஸர் ஏறி அப்படியே எந்திரிக்காத வகையில் பிடிச்சு வச்சுக்கிறாரு. உடனே ஹீரோ கிட்ட ஃபயர் பண்ண சொல்லும் போது அவன் வெறும் கன் மட்டும் தான் வச்சிருந்திருப்பான். அதில் மேகசின்ல எதுவும் கிடையாது. ஆகையால் அந்த ஜாம்பி கிட்ட இருந்தே ஒரு மேகசின் ஒன்று எடுத்து லோட் பண்ணி ஃபயர் பண்ணலான்னு இருந்தா ஹீரோக்கு ஃபயர் பண்ண தெரியலையா. கேம் மட்டும் ஆடு ஃபயர் பண்றது மட்டும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் முதல்ல ஃபயர் பண்ணது இல்லைன்னு டெஸ்ட் பண்றதுக்காக வானத்தை நோக்கி ஷூட் பண்றாரு. அந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கிற ஜாம்பிஸ்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக வர ஆத்தாரியாத்தி இதை மறந்துட்டோமேனு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து 3 பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ ஒரு பிளெயின் லேண்டா இருக்கும்போது ரொம்ப ஈஸியாவே அந்த ஜாம்பிஸ் இவங்களை தேடி வருது. ஆனா நடுவில் ஒரு அப்ஸ்டக்கல் மாதிரி செவுரு இருக்கும்போது செவுரு இருக்கு அதனால நம்ம தள்ளி போகணுங்கிற விஷயம்லாம் அந்த ஜாம்பிஸ்க்கு தெரியல. வந்து செவுத்துல மோதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வலிக்கி செவரை தாண்டி வருது. இதை கவனிச்சவங்க ஓஹோ அந்த ஜாம்பி வைரஸால அதோட பாடியை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது போலேன்னு இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த மிலிட்டரி ட்ரைனிங்காக நிறைய இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்துருப்பானுங்க. ஸோ அது மேலாம் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்களா. அந்த முட்டாள் ஜாம்பிஸும் அந்த செட்டப் மேலே தான் ஏறிட்டு இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸா அங்கிட்ட இங்கிட்ட விழுந்துக்கிட்டு தெரிய. ஸோ எப்படியும் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இவங்க நேரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துடுறாங்களா. வந்தோடனே அங்கே ஷட்டர் முடிந்திருக்கும். ஹீரோயினோட அம்மாவும் உள்ளதா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அம்மா கதவை தவிர அப்படின்னு இவங்களும் கத்திக்கிட்டே இருக்க ஷட்டரை ஓபன் பண்ண உடனே சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் எல்லாம் இவங்களை உள்ள கூப்பிடுறாங்களா. ஆனா இப்படி உள்ள கூப்பிட்டு இருந்த ஒரு சோல்ஜரை வெளியில இருந்து வந்த ஜாம்பிஸ் அப்படியே கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருது. எப்படியோ அந்த கடிச்சு வச்ச ஜாம்பியை துரத்தி விட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா உள்ள இருந்த அந்த சோல்ஜர் தான் கடி வாங்கிட்டானே. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்ல ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன்கிட்ட மட்டும்தான் கன்னுங்கிறது இருக்கு. அவன்கிட்ட கன் இருக்கு அப்படின்னாலே அவன் சொல்றதான் கேட்டாகணும். அந்த மாதிரி ஒழுங்கா அப்படியே வெளியில போயிரு பார்க்கலாம் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கடி வாங்கின சோல்ஜர் இல்ல அப்படி பண்ற மாதிரி தெரியல. இருங்கய்யா நான் ஒன்றும் மாறுற மாதிரிலாம் எனக்கு தெரியல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. இருப்பினும் எங்கேயாவது ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுவானுங்களோங்கிற பயத்துல வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது ஆப்வியஸா காலில் ஷூட் பண்ணி படுக்க போட்டாடுறான். ஆனா அவனை முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட கையிலுமே அடிபட்டு இருக்கிறத கவனிக்கிறானா. என்னடி உன்னையுமே ஜாம்பி கடிச்சிருந்திருக்கா, ஒழுங்கு மரியாதை தனியா வந்து நெல்லடி அப்படின்னு சொன்னா ஹீரோனோட அம்மாவும் அவளை விடுற மாதிரி தெரியல. கூட இருக்கிற இன்னொரு ஆஃபீஸர் வேற ஹீரோயினுக்கு சப்போர்ட்லாம் பண்றாங்க. ஆனா ஹீரோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த கமாண்டர் பக்கத்துல வந்து நின்றுகிட்டு இருப்பான். ரொம்ப நேரமா ஹீரோயினுக்கு இப்படி கையில அடிபட்டிருக்குங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவ சொல்லி பாப்பா. இருப்பினும் ரொம்ப நேரமா உனக்கு அடிபட்டு இருந்திருக்கும், இப்ப இல்லைன்னா என்ன அப்புறமா ஜாம்பி ஆயிட்டீங்கன்னா நாங்க என் வாழ்க்கையை ரிஸ்க் பண்றதான்னு ஹீரோயின் அந்த ஆபீசர் அப்புறம் ஹீரோயினோட அம்மான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் செப்பரேட்டா 2 கூண்டுலையும் அந்த ஜாம்பியால ஒருத்தன் கடிப்பட்டு இருந்திருப்பான்ல, காலில் கூட ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அவனை ஹீரோயின் கூட தான் போட்டிருந்திருப்பாங்க. அந்த கமாண்டரோட பேச்சை கேட்டுட்டு ஹீரோவுமே அவன் கூடயே தான் இருப்பான். இருந்தாலும் அந்த கமாண்டரை பார்க்காத நேரத்துல கவலைப்படாதீங்க காப்பாத்துறங்கிற மாதிரி ஹீரோ ஹேண்ட் சைன்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே நேரம் போக ஆரம்பிக்குது. அந்த கடிப்பட்ட ஆபீசர் ஒரு ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறான். கை பின்றான், கால் பின்றான், முழு ஜாம்பியா அவன் மாறிட்டு இருக்கும் போது வெளியில அந்த நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத கமாண்டர் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ இவங்க போட்ட சத்தத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அங்க வந்துருக்கு. அதனால வேற வழி இல்லை, இப்போதைக்கு இதுங்க எல்லாத்தையுமே இதே இடத்துல நிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதானு போட்டு அந்த ஷட்டரை பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்துல வெளியில இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாமே அந்த ஷட்டரை நோக்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த கேப்ல ஜாம்பியா மாறின அந்த சோல்ஜர்ஸ் ஹீரோயின் கூட தானே குண்டுக்குள்ள இருக்கிறான். ஹீரோயினை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண வருவானா, ஆனா கடிக்க மாட்டான். சோ பக்கத்துல இருக்கிற புள்ளைய விட்டுக்கிட்டு ரேதர் பக்கத்து குண்டுக்குள்ள இருக்கிற அந்த சீனியர் ஆபீசர் ஹீரோவோட அம்மாவையும் கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்க்கும்போது அங்க வெளியில இருக்கிற கமாண்டருக்கோ இல்ல ஹீரோக்கோ ஒண்ணுமே புரியல. இதாண்டா சான்ஸ்னு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு மரியாதை எங்க ஆளுங்க
தாங்க லவ் பண்ணீங்க, நீக்கி விடுறீங்களா இல்ல உங்க ஆளை நான் போட்டு தள்ளட்டா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா லூசு பையன் அந்த கமாண்டர் என்னன்னா ஷட்டருக்கான பட்டனை ஓபன் பண்ணி விட்டுட்டு இவங்களை அடைச்சு வச்சிருந்திருக்க அந்த கூண்டை நீக்கிறதுக்கான கீயை ஷட்டருக்கு முன்னாடி தூக்கி போட்டாரான். ஷட்டரும் ஓபன் ஆகிட்டு இருக்குது. டெஃபினட்டா அந்த ஜாம்பிஸும் உள்ள வரக்கான வாய்ப்புகளே இருக்கு. ஆனா கீயும் அங்கதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி பார்த்தவனும் வேற வழி இல்லைன்னு வேகமா ஓடி வந்து அந்த ஷட்டர் பக்கத்துல இருக்கிற அந்த கீயை எடுத்துட்டு மத்தவங்களை காப்பாத்துவானா கிடையாது, கதவை நீக்கிட்டு அவனும் உள்ள போய் உட்காந்துக்கிறான். அந்த சீனியர் ஆஃபீஸர், ஹீரோ, ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் ஒரு குண்டுல இருக்கிறானுங்க. ஆனா இந்த குண்டும் எவ்வளவு நேரம் தாங்கணும் தெரியல. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் புடிச்சு இழுக்கிற வேகத்தை பார்த்தா கையோட பிச்சுட்டு வந்துரு போல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது சடனா நேஷனல் ஆந்தம்ங்கிறது பிளே ஆக ஆரம்பிக்கும். ஈவினிங் ஆயிடுச்சு. கரெக்டா இந்த டைமுக்கு கொடியை கீழே இறக்குவாங்க. ஸோ கீழே இறக்குற காரணத்தாலேயே அந்த நேஷனல் ஆந்தமை போடுவாங்களா. அந்த நேஷனல் ஆந்தமுக்கு எல்லா ஜாம்பிஸும் ரியாக்ட் பண்ணுது. அது எல்லாமே அட்டென்ஷன்ல நின்றுகிட்டு அந்த நேஷனல் ஆந்தமுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு புரியுது அந்த ஜாம்பி இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுங்களோட மசில் மெமரி தான். ஸோ அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஒரு பாட்டு முடிகிற வரைக்குமே அந்த ஜாம்பிஸ் எதுவும் நகர போகிறது கிடையாது. ஸோ இப்போ அதுதானே வேணும்ன்ட்டு எப்படியும் அந்த கூண்டுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வருவாங்களா. வெளியிலேயுமே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த நேஷனல் ஆந்தமுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகி போறதுக்கு ஏதாவது வண்டி இது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கா. ஆனால் அந்த காருக்குள்ளேயுமே ஆள் இருக்கிறான். ஆஹா எந்திரிச்சுக்கு இது வந்துருவானோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவே இவங்களை கோர்த்து விட்டுக்கிட்டு ஒரு கமாண்டர் ஒருத்தன் எஸ்கேப் ஆயிருப்பான்ல. பார்த்தா அந்த கமாண்டர் கூட போன ஆளுங்களும் இறந்துருப்பாங்க போல. அந்த கமாண்டரும் அப்படியே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்திலேயே ஆல்மோஸ்ட் அந்த ஆர்மி கேம்பை விட்டு வெளியில போற அளவுக்கு அந்த கேட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல காது கேட்காத ஒரு ஜாம்பி இருக்கும் போல. ஸோ அதோட இயரிங் எய்ட அந்த ஜாம்பி காதுல மாட்டல. ஆகையால் நேஷனல் ஆந்தம் அந்த ஜாம்பிக்கு கேட்டிருந்திருக்காது. கண்ணு முன்னாடி உலாவிட்டு இருக்கிற அந்த கமாண்டரை பார்த்தாலுமே அவன் மேல பாயுது. இவங்களுமே அந்த கார் ஓபன் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற ஜாம்பியை வெளியில இழுத்து போட்டு கார் எடுத்துட்டு கிளம்பலாமான்லாம் பார்ப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த நேஷனல் ஆந்தம்ங்கிறது முடியுது. அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் நேரா இவங்களை திரும்பி பார்க்க அந்த ஜாம்பி கூட்டத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனுமே இருப்பானா. அவனை பார்த்தோன்னுமே ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவான். அப்படியே பேபான்னு நின்னுகிட்டு இருக்கிற ஹீரோவை அங்க இருக்கிற ஜாம்பிஸ் கடிக்கிறதுக்காக வரும்போது ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோனோட அம்மா இருக்கிறாங்கள அவங்க உள்ள வந்து தெரியாதனமா கழுத்துல நல்லா கடி வாங்கிடுறாங்க. இருப்பினும் எப்படியோ ஃபர்தரா எதுவும் ஆகாத மாதிரி அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்களாம். ஆனா அதான் ஹீரோனோட அம்மாவை அந்த ஜாம்பி கடிச்சிருந்துருக்குல்ல. ஸோ தான் டெஃபினட்டா ஜாம்பியா மாறிடும் அவங்களுக்கு தெரியுது. அதனாலேயே ஹீரோ கிட்ட இப்போ நீ தான் என்னோட பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே நேரம் போக போக ஹீரோனோட அம்மாவும் அப்படியே கை பின்றாங்கோ கால் பின்றாங்கோ தலையில ஒரு மாதிரி ஆட்டிட்டு ஹீரோயினையும் அந்த சீனியர் ஆஃபீஸரே கடிக்கிறதுக்காக வரும்போது ஹீரோ தான் தைரியமா விட்டுக்கிற கன்னை எடுத்து ஷூட் பண்ணி அதை சாகடிக்கிறான். ஆயிடுச்சு. அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாமே கேட் எல்லாம் நீக்கிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிக்க அதுவே இங்க ஹீரோனோட அம்மா இறந்து போனதை நினைச்ச ஹீரோயின் சோகமாவும் அதுவே நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஜாம்பியா மறைந்திருப்பான்ல அதை நினைச்சு சோகமாவும் உட்காந்துருப்பான். என் கூட இல்லாம சும்மா விட்டுருந்தாவது என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லபடியா இருந்திருப்பான். நான் தேவையில்லாம சிக் லீவ் கேட்கலாம் அப்படின்னு நான் தான் அவனை வம்படியா அந்த மெடிக்கல் கேம்ப் கூட்டிட்டு வந்தேன். ஸோ இங்க வந்தாங்காட்டி தானே இப்படி ஜாம்பி கிட்ட நாங்க மாட்டிக்க வேண்டியதா இருந்ததுன்னு வருத்தப்பட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே சோகமா புலம்புறத பார்த்துட்டு அந்த சீனியர் ஆஃபீஸரும் நானும் பேருக்கு தான் ஒரு சீனியர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா எந்த விதத்திலயுமே நான் பெருசா பிரயோஜனமா இருந்ததே கிடையாதுன்னு அவனும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ தான் சரி சரி ஓகே இப்படியே கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஆனா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கக்குள்ளதான் ஏற்கனவே அந்த நேஷனல் ஆந்தம் பாடும்போது இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் அப்படியே லைக் அந்த நேஷனல் ஆந்தமுக்கு மரியாதை கொடுத்து அப்படியே ஸ்டன்னாய் நின்று இருக்கும்ல. அதையே திருப்பி பண்ணலாமா, போய் அந்த ப்ராட்காஸ்டிங் ரூம்ல அந்த நேஷனல் ஆந்தமை போட்டு விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ப்ராட்காஸ்டிங் ரூம் வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பிஸ் இருந்து தப்பிச்சு போகணும். அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அந்த ஜாம்பி ஒரே குண்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கடிக்கவே இல்லை. ஈவன் அந்த மெடிக்கல் சென்டர்ல தான் பக்கத்துல ஒரு ஜாம்பி இருந்திருந்தோம் தன்னை கடிக்காம நேரா தன்னோட ஃப்ரெண்டை தான் கடிச்சிருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்க 2 பேரை மட்டும் அது கடிக்காம இருந்துச்சுன்னு யோசிக்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவன் ஹீரோயின் கிட்ட இருந்து பூச்சி எல்லாம் கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு மஸ்கிட்டோ ரிப்பண்டன்ட் எடுத்து அவன் கண்ணில் பூசி இருந்திருப்பான்ல. சோ அதை ஹீரோயினுமே பூசி இருந்திருக்கா. ஒருவேளை அதனால தான் அந்த ஜாம்பிஸ் நம்ம கிட்ட வரமாட்டேங்குதோன்னு அதை நான் யூஸ் பண்ணிட்டு எங்க வச்சேன்னு தெரியலையேன்னா அவங்க பாக்கெட்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இல்ல காணோம், ஏதாவது ஒரு டப்பால இதை போட்டு வச்சிருந்திருப்பானுங்களா அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையுமே தேடி பாக்குறானுங்க. ஆனா எங்கேயுமே காணோம். ஒண்ணு கிடைக்குது, ஆனா அதுவும் காலியா இருக்குது. அருமடா, தேவைப்படும் போது எதுவுமே கிடைக்காதுன்னு யோசிக்கக்குள்ள அங்க இருந்தா நம்ம ஹீரோயினை காணோமா. ஐயோ இந்த புள்ள எங்க போனான்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து எட்டி பார்த்தா ஹீரோயின் கன் எடுத்துட்டு வெளியில போய் நிக்கிறான். புள்ள எங்க தேவையில்லாம போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவங்க கத்தி கூப்பிட்டா அதுக்கு ஹீரோயின் அதான் அந்த பூச்சி மருந்தை என் மேல நான் தடவிந்திருக்கேன்ல. ஸோ அந்த ஜாம்பிஸ் என்ன எதுவும் பண்ணாது, நீங்க இங்கே இருங்க, நான் போய்
நேஷனல் ஆந்தம் போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவ தைரியமா முன்னேறி போயிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப கரெக்டா மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போறதை கவனிக்கிறாங்க. ஹெலிகாப்டர்லாம் பறந்து போகுது, நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் வரலைங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு, சரி நம்மளை காப்பாத்துறதுக்கு எவனும் தேவையில்லை, இப்போதைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்காக அந்த புள்ள தான் போறா, அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா அப்படின்னா நம்மளும் இங்கே உட்காந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது, நம்மளுமே ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லி ஏதோ போருக்கு போற மாதிரி கையில கிளவுஸ் நீ கேப் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு தயாராகிறானுங்க. ஹீரோயினுமே அத்தனை ஜாம்பிஸ் நின்றுகிட்டு இருக்க, அதுக்கு நடுவுல தான் நடந்து போய்கிட்டு இருப்பா. எந்த ஒரு ஜாம்பியும் அவளை சுத்தமா சீண்ட கூட இல்லை. தெரியாம கூட ஒரு ஜாம்பியுமே சீண்டிடக்கூடாதுன்னு அவ்வளோ பொறுமையா பார்த்து பார்த்து எது மேலேயும் மோதாம அப்படியே அந்த ப்ராட்காஸ்டிங் ரூமுக்குள்ள போறா. இங்க ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் அப்படியே 2 பேரும் ப்ராப்பரா போருக்கு தயாராகிற மாதிரி தயாராயிட்டு, இதுதான் ஆபரேஷன் பைத்தியக்கார பசங்க, இந்த ஜாம்பி பைத்தியக்காரங்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு ஹீரோயின் எப்போ பாட்டு போட்டு விடுவாங்கிற மாதிரி அந்த ஜன்னல்லே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. எப்படியோ ஹீரோயினும் அந்த ப்ராட்காஸ்டிங் ரூமுக்குள்ள போயிடுறாளா. போய் முதல்ல ஒரு தப்பான ஒரு பாட்டு போட்டு இருக்கிற ஜாம்பியெல்லாம் எழுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் எப்படியோ நேஷனல் ஆந்தம் போட்டு விட்ட உடனே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் அட்டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்குது. ஓகே பாட்டை போட்டுட்டாடான்னு ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் பொறுமையா அங்க உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்க, கையில மம்முட்டிலாம் வச்சிருந்துருப்பானுங்க சேஃப்டிக்காக. அதுவே ஹீரோயினும் எஸ்கேப் ஆகலான்னு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான். அது யாரான்னு பார்த்தா அந்த கமாண்டரா இருக்கும். அவன் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் கையில கன் வச்சிருந்துருக்கால, அதை வச்சு அவ ஃபயர் பண்ணலான்னு பாக்குறா. பட் அதை ஃபயர் பண்ண முடியல. ஸோ என்ன பாப்பா ஃபயர் பண்ண முடியலையான்னு அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சு கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது 2 பேரும் அங்க இருக்கிற பிளேயர் மேல போய் விழுந்துடுறாங்க. ஸோ அதனால நேஷனல் ஆந்தம்ங்கிறது ஸ்டாப் ஆகுது. ஆனா அந்த நேஷனல் ஆந்தம் பிளே ஆயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாங்கல்ல. இவங்க மட்டும் இல்ல, அங்க இன்னும் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருந்திருக்காங்க போல. ஏய் வாங்கடா வாங்கடா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா கரெக்டான நேரத்துல அந்த பிளேயரும் ஆஃப் ஆயிருக்கும். எல்லா ஜாம்பிஸும் வெளிச்சுக்குது. ஒளிஞ்சிருந்த சில சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹீரோவையும் அந்த சீனியர் ஆஃபீஸரையும் பார்த்து எந்திரிச்சு வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு அந்த ஜாம்பிஸ் கடிக்க ஆரம்பிக்குது. அதுவே அந்த கமாண்டர் கூட நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திருப்பியும் அந்த சண்டையில பிளேயர் மேல போய் விழுக மறுபடியும் அந்த நேஷனல் ஆந்தம்ங்கிறது பிளே ஆகுதா. இங்க அந்த ரூம்குள்ள ஹீரோயினும் அந்த கமாண்டரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ ரேடியோல யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. உடனே இந்த கமாண்டரும் போய் பேசினா இந்த மாதிரி இந்த ஐலாண்ட்ல இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிற விஷயம் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆகையால் எவனாவது உயிரோடு இருந்தாங்கன்னா ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ஸ்ல அனுப்புறோங்கிற மாதிரி அதுல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியுமே ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வரும், அது மூலமா தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த கமாண்டர் ஒரு பிளான் போட்டுட்டான். ஆனா அந்த ஹெலிகாப்டர் வருதுன்னா அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போற வரைக்குமே இந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாம போய் ஆகணும்ல. ஹீரோயினா எந்த ஒரு ஜாம்பியும் கடிக்கலங்கிற விஷயம் இந்த கமாண்டருக்கு புரியுது. ஸோ டெஃபினட்டா அந்த ஜாம்பிஸுக்கு நீ இம்யூனா இருக்கிற அப்படின்னா நீ தான் என்ன ஹெலிகாப்டர் வரைக்கும் கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி வம்படியா ஹீரோயினா கையோட கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணுவானா. ஸோ அதுக்குன்னு தனியா அங்க ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சண்டையில பிளேயரை மொத்தமா உடச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். இப்போ மொத்தமா அங்க இருக்கிற ஜாம்பி கூட்டம் நம்ம ஹீரோவையும் அந்த சீனியர் ஆஃபீஸரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. இவனுங்களும் தப்பிக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு அந்த இடத்துல இந்த பிளாக் ஏத்துறதுக்காக அந்த கொடிக்கம்பம் ஒன்று இருக்கும்ல, ஸோ அது மேல ஏறிக்கிறானுங்க. அது மேல டாப் நம்ம ஹீரோ தான் முதல்ல போய் ரீச் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த இடத்துல தான் ஏகப்பட்ட ஜாம்பிங்க இருக்குமே, போட்டு அப்படியே அந்த கம்பத்தை ஆட்டுன்னு ஆட்ட அது அப்படியே ஒரு சைடாக சாஞ்சிருது. நல்ல வேலை கரெக்டா அந்த ப்ராட்காஸ்டிங் ரூம் இருந்தா அந்த ஒரு பில்டிங் மேலேயே அந்த கொடிக்கம்பங்கிறது சாஞ்சிருக்கும். இருப்பினும் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல சும்மா அந்த செவுரை வந்து அப்படியே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பானா, அவனால ஒரு புல்லப்ப கூட எடுக்க முடிஞ்சிருக்காது. ஆனா இந்த இடத்துல மேல ஏறி ஆகணும் அப்படின்னா ஒரு புல்லப்பாது எடுத்துதான் ஆகணும். ஸோ உயிர் பயத்துல ஹீரோ அங்க ஒரு புல்லப்போட அப்படியே மேல ஏறிடுறானா. ஆனா அப்படியே அந்த கம்பையை பிடிச்சுக்கிட்டு அந்த சீனியர் ஆஃபீஸரும் மேல ஏறி வரும்போது ஹீரோ கையை கொடுத்தெல்லாம் தூக்குறான். ஸோ 2 பேரும் கேம்புக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ 2 பேரும் மாறி மாறி அவங்களோட உசுரை காப்பாத்தி இருந்திருக்கானுங்க. சரி ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ப்ராட்காஸ்டிங் ரூமுக்குள்ளேயும் போனா அந்த இடமே பயங்கரமா கலைஞ்சு போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னு பயந்து போகும்போது அப்போ ரேடியோல இந்த மாதிரி நாங்க ஹெலிகாப்டர் அனுப்பி இருந்திருக்கோம், கூடிய சீக்கிரம் இந்த ஒரு பிரிட்ஜு கிட்ட வாங்க அப்படின்லாம் சொல்றாங்களா. என்னது ரெஸ்கியூக்காக ஹெலிகாப்டர் வருதான்னு யோசிக்கும் போது அங்க தரையில ரத்தம் சொட்டி இருக்கிறதையுமே அவங்க கவனிக்கிறானுங்க. ஒருவேளை ஹீரோயின் ஹெலிபேட் இருக்கிற இடத்த நோக்கி தான் போயிருந்திருப்பாளோன்னு இவங்களும் வேகமா ஓடி வரும்போது பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வரும். இருப்பினும் அதுகிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி நேரா ஹெலிபேட் இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு எப்படியோ எந்த ஒரு ஜாம்பிஸும் உள்ள வரல. கரெக்டா ஹெலிகாப்டரும் அந்த இடத்துக்கு வருது இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக. ஆனா ஹீரோ முன்னாடியே ஹீரோயினை அந்த கமாண்டர் கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிருந்திருக்கானா. ஏ மாமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தப்பிச்சு
தப்பிச்சிடலான்னு ஹீரோவும் அந்த சீனியரும் பேசிக்கிட்டே அவன் கிட்ட போகலான்னு இருந்தா அவன் பயங்கரமான ஒரு பேரனாய்டில் இருப்பான் போல. ஸோ ஏன்னா இவன் வந்து கன்னை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல. ஸோ அதனால மேபி அதை மனசுல வச்சுக்கிட்டு இவனுங்க நம்மளை போட்டு தலை பார்க்குறானுங்க போல அப்படின்னு செமையா பயந்துருப்பான் அந்த கமாண்டர். அதனாலே ஹீரோவையும் அந்த சீனியர் ஆஃபீஸரையும் கிட்ட வர விட மாட்டான். கூடவே இந்த எந்த ஜாம்பிஸும் ஏன் ஹீரோயினா கடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆகையால் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் நேரம் அந்த கம்பி கிட்ட வச்சுக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கும். இருந்தாலும் ஏன்டி உன்னை கடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவன் பயங்கரமா கடுப்பாகிட்டு இருப்பானா. ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த கமாண்டரை ஒரு ஜாம்பி நல்லா கையில போட்டு கடிச்சு வச்சிரும். அவன் கோவத்துல நம்ம ஹீரோயினை அப்படியே எட்டி உதைப்பான். ஸோ எப்படி அவன் கூடிய சீக்கிரம் ஒரு ஜாம்பியாக போறான் அப்படின்னு அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் கிட்ட வந்து அவங்ககிட்ட இருக்கிற கன்னை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவன் யோசிக்காமலே சீனியர் ஆஃபீஸரை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோக்கெல்லாம் அதை பார்த்துட்டு சரியான கடுப்பு. அந்த ஒரே ஒரு கன்னை வச்சுட்டு அந்த கமாண்டர் இதுவரைக்கும் பண்ண சேட்டெல்லாம் சரியான சேட்டை. அவனை அது உங்ககிட்ட இருக்கிறதாண்டா பிரச்சனைன்னு அவன்கிட்ட அந்த கன்னை பிடுங்கலான்னு போனா அவன் திருப்பியும் ஷூட் பண்றான். பட் புல்லட் இல்ல. கிட்ட போனோடனே ஹீரோ அப்படியே அவனை வச்சு கம்பியோட கம்பியா அமுக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் தன்னோட கண்ணு எரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பான்ல. அப்ப அவங்ககிட்ட இருந்த அந்த மஸ்கிட்டோ ரிப்பண்டன்ட் அந்த கிரீமை வந்து இவன் தான் வாங்கி வச்சிருந்திருப்பான். ஸோ அவன் பாக்கெட்ல இருக்கிற அந்த கிரீமை எடுக்க ட்ரை பண்ண அந்த கமாண்டருக்கு தெரிஞ்சிருச்சு தானும் ஒரு ஜாம்பியா மாற போறேன்னு. ஸோ அதனால இவங்களை மட்டும் எப்படி தப்பிக்க விடுறதுன்ட்டு அந்த கேட்டோட லாக்கை அவன் நீக்கி விட்டுறான். அதே நேரத்தில் அந்த சீனியர் ஆஃபீஸர் மேல புல்லட் பட்டிருந்திருக்கும்ல. பட் லக்கிலி அவன் ஏதோ புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டிருந்திருப்பான் போல. ஸோ அதனால புல்லட் உடம்புல பாயில அவன் உயிரோட தான் இருக்கிறானா. ஆனா லாக்கை நீக்கி விட்ட கையோட ஹீரோவோட கையில இருக்கிற அந்த கிரீம் தனியா போய் விழுகும் போது அதை எடுக்கிறதுக்காக ஹீரோவும் அந்த கமாண்டரும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேப்ல அந்த ஜாம்பிஸ் உள்ள வந்துடக்கூடாதுன்னு அந்த சீனியர் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த கதவை நீக்காதபடி அவங்க பிடிச்சுக்கிறாங்களா. இங்க ஹீரோவுக்கும் அந்த கமாண்டருக்கும் அந்த கிரீம் எடுக்கிறதுல ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கும். எப்படியோ ஹீரோ அந்த கமாண்டர் அடிச்சு போட்டாடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க ஜாம்பிஸ் உள்ள வராதபடி ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் அந்த கிரீமை எடுத்து அவங்க முகத்துல தடவி வைக்கிறாங்க. ஹீரோயினாலையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. கேட்டுங்கிறது ஓப்பன் ஆகுது. அந்த ஜாம்பிஸ் மொதுன்னு உள்ள வர இவங்க 3 பேரும் ஒன்னா தான் நிக்கிறாங்க. ஆனா அவங்க 3 பேரையும் கடிக்காம டைரக்டா போய் அந்த கமாண்டரை பிடிச்சு மேய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கான அந்த ஹெலிகாப்டரும் அந்த இடத்துக்கு வந்துருதா. ஹெலிகாப்டர்ல அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறான்ல அவனோட அப்பா இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த சீனியர் ஆஃபீஸர்னு சொல்லி 3 பேரையும் காப்பாத்தி அந்த ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போக அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கூடவே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு பிளஸ் மறக்காம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.